நான் என்ன யாருன்னு சொல்லணும் இல்லையா, உலகத்திலேயே சிறந்த மக்கு மாணவனுக்கு ஒரு பரிசு அப்படின்னு சொன்னீங்கன்னா என் பள்ளிக்கூடத்தில் எல்லா வருஷமும் நான் தான் ஜெயிச்சிருப்பேன். அதுல அந்த அம்மாக்கு அவ்வளவு சந்தோஷம். மக்குனா மக்கு, கடைஞ்செடுத்த மக்கு. சில பசங்க இருப்பாங்களா, டல் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்களே சார், அந்த கேட்டகரி. நான் யாரு என்ன சொன்னாலும் மறுபேச்சு பேசாம பண்ணுவேன். இந்த மாதிரி பேச்சாளர்களாக வருவாங்க, சுகி சிவம் ஐயா, லியோனி ஐயா, கூஞான சம்பந்தம் ஐயா, இவங்களாம் வந்து தன்னம்பிக்கை வகுப்புலாம் எடுப்பாங்க. நீங்கள் கடல்களை தாண்டலாம், மலைகளை தாண்டலாம், பெரிய தடைகளை எல்லாம் தாண்டலாம். 10ஆம் கிளாஸ் தாண்டறதுக்குள்ள நாப்பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். 7 டியூஷன் போய் வீட்டில் சொன்னதையெல்லாம் செஞ்சு இந்தியா பாகிஸ்தான் பார்டரை விட பயங்கரமா ஒரு இடம் இருக்கும். அது எதுனா இந்த பப்ளிக் எக்ஸாம் எழுதுற பசங்க வீடு தான். சும்மா அப்படி போய் நான் தண்ணி எடுத்து குடிச்சா பெத்த வயிறு பத்தி எரியுதுரா, பப்ளிக் எக்ஸாம் வச்சுட்டு தண்ணி குடிக்கிற அப்படிம்பாங்க. ஒரு தீவிரவாதி மாதிரியே எங்க அம்மா அப்பாலாம் என்னை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. 7 டியூஷன் அனுப்புனாங்க, எக்ஸாம் வந்து இது எழுதுனேன். இப்பெல்லாம் நீங்களா ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தைகள் எல்லாம் 600 மார்க் எழுதுறீங்க. நான் எழுதினப்பெல்லாம் 1200 மார்க்குக்கு எழுதுனேங்க. போய் ப்ரௌசிங் சென்டர்னு ஒன்று இருந்தது, அதெல்லாம் அழிஞ்சு போச்சு டைனோசரஸ் மாதிரி. சைக்கிள் எடுத்துட்டு பெடல் போட்டு போய் ப்ரௌசிங் சென்டர்ல போய் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்கிட்ட கெட் அவுட் வெளில போ அப்படின்ட்டார். ஏன் சார்? ஷூவை போய் கழட்டிட்டு வா, கம்ப்யூட்டருக்கு வைரஸ் வரும்னாரு. ஏன் ஷூல இருந்து தான் அந்த கம்ப்யூட்டருக்கு வைரஸ் வருமா? சரி கழட்டிட்டு உள்ள போய் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்து ரிசல்ட் வாங்கின உடனே மேக்ஸ்ல பாஸ் ஆன்னு பார்த்தேன். ஏன்னா எனக்கும் மேக்ஸுக்கு ஒரு பரம்பரை தகராறு, செட் ஆகாது. 200க்கு 90 மார்க் வாங்கினா பாஸ். 200க்கு நான் ஜஸ்ட் 92, ஜஸ்ட் பாஸ். பரவாயில்ல, குலதெய்வத்துக்கு ஒரு கும்பிட போட்டு 4ஆம் முடிச்சு பாக்கெட்ல வச்சுட்டு சைக்கிள் எடுத்துட்டு ஆத்தா நான் பாஸ் ஆயிட்டேன்னு சொல்லலான்னு சந்தோஷமா வீட்டுக்கு சைக்கிள் போட்டு வரேன். என் பக்கத்து வீட்டு பையன் வாசல்ல முட்டி போட்டிருக்கான், என் கூட சேர்ந்து +2 எழுதினவன். என்ன மாப்பிள்ள முட்டி போட்டிருக்கேன் அப்படின்னு. அவன் சொன்னான், இல்லடா ரிசல்ட் வந்துச்சு, மேக்ஸ்ல மார்க் கம்மின்னு எங்க அப்பா பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு. ஓஹோ, நானே 92, நமக்கு கீழே ஒருத்தன் வாங்கியிருக்கானே, எவ்வளோடா மார்க்குன்னு. அவன் சொன்னான் 200க்கு 192. நான் வெறும் 92 எப்படி இருக்கும் பாருங்க. நான் நேராக உள்ள போய் என் மார்க் ஷீட்டை அப்படி டேபிளில் வச்சுட்டு கையை கட்டி ஓரமாக நின்ன வழக்கம் போல. அது ஏன் ஒரு பேச்சாளர் பேசுகிற போது தாய்மார்களை குறித்து, பெண்களை குறித்து, தெய்வத்தை போல அவர்களுக்கு ஒப்புமை செய்து பெருமையா பேசுறேன் தெரியுமா? என்னுடைய கேவலமான +2 மார்க் ஷீட்டை பார்த்துட்டு எங்க அம்மா சொன்னாங்க, நீ நல்லா தான் கண்ணு எழுதியிருப்ப, கரெக்ஷன் பண்ண நாய்க்கு கண்ணு தெரியல விடு அப்படின்னாங்க. தாய் பாசம். என் அம்மா அடுத்து இன்னொன்னு சொன்னாங்க, நீ வேணா ரீவல்யூஷன் போடுறியா? நாங்க ஐயோ எழுதுறேன், எனக்கு தெரியும் சார், நான் 50 மார்க்குக்கு தான் எழுதுனேன். யாரோ ஒரு புண்ணியமா 92 மார்க் போட்டு பாஸ் ஆகி விட்டுருக்கேன். அம்மா வேண்டாமா, 12 வருஷம் பூஸ்ட் போன்விட்டா நீ போட்டு நான் குடிச்சு 7 டியூஷன் சென்டர் போய் கஷ்டப்பட்டு எழுதி வராத மார்க்கு 450 ரூபாய் ரீவல்யூஷன் வந்தா நம்ம பரம்பரை கஷ்டிக்க வேண்டாமான்ட்டேன். எங்கம்மா விடல, அவங்க வந்து ஆர்மிக்காரர் பொண்ணு, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லடா, நம்ம மேனேஜ்மெண்ட்ல சீட் வாங்கிடலாம். ஏங்க இந்த இஸ்ரோல சேர்றது எப்படி, ஏங்க இந்த நாசால சேர்றோம்னா, எங்க அம்மா இப்போ வரைக்கும் நாசாங்கிறது ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் நினைச்சுக்கிட்டு இருக்கு. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன். எங்க அப்பா என்னைய பார்த்துக்கிட்டே இருந்தார், ஒன்னும் சொல்ல, தங்கமான மனுஷன். அப்படி தனியா கூப்பிட்டார், ஒரு லைன் சொன்னாருங்க, மகனே நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், உனக்கு படிப்பு வரல, காசு தர வேணா புட்டி கடை போட்டு பொழைச்சுக்கோனாரு. அவர் அதை சொல்லலைன்னா நான் அந்த திட்டத்தில் தான் இருந்தேன். அவர் சொன்ன பிறகு டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் மீன்னு கையில் இருந்த காசுலாம் உருவி எடுத்துட்டு போய் சென்னைக்கு மிக அருகில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்துட்டேன். இன்ஜினியரிங்கிறது ஒன்றும் கிடையாது, நான் பேசுகிறேனே இந்த ஒலி வாங்கி இதுக்குள்ளார ஐசின்னு ஒரு காம்போனன்ட் இருக்கு, இப்போ வரைக்கும் ஜெர்மனியில இருந்து தான் வருது. ஏன்னா அதை கண்டுபிடித்தது ஜெர்மானிய இன்ஜினியர்கள். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, தூரத்தில் இருக்கிற மக்களுக்கு அங்க ஒரு LED திரை வச்சிருக்காங்க, அதில் நான் தோன்றி கொண்டிருக்கிறேன். இந்த LED திரையில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் எல்லாமே சைனால இருந்து தான் இறக்குமதி செய்யறோம். ஏன்னா அதை கண்டுபிடித்தது அங்க இருக்கக்கூடிய இன்ஜினியர்கள். ஒரு பொறியியல் கல்லூரியில் ஒரு மாணவன் சேர்ந்த 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு எதையாவது கண்டுபிடிப்பான், இனோவேஷன், இனோவேட்டர், அவர் தான் இன்ஜினியர். நான் காலேஜ் சேர்ந்த 3ஆவது நாளே உன்னை கண்டுபிடிச்சேன், கைத்தட்ட மாட்டீங்களா? காலேஜ் சேர்ந்த 3ஆவது நாளே உன்னை கண்டுபிடிச்சேன். என்ன தெரியுமா? இந்த ஜென்மத்தில் என்னால் இன்ஜினியர் ஆக முடியாது கண்டுபிடிச்சிட்டேன். பெரிய பெரிய புக்கு எல்லாம் இங்கிலீஷ், எல்லாமே மேக்ஸ், சுத்தமா புரியல, என்ன பண்றதுன்னு தெரியல. நான் காத்திருந்தேன், ராஜ்மோகன்னா யாருன்னு இந்த காலேஜுக்கு காட்டணும்டா அப்படின்னு நான் காத்திருந்தேன். என்றாவது ஒரு நாள் வரும் நான் காத்திருந்தேன். அந்த நாள் வந்தது. அந்த நாளின் பேர் காலேஜ் கல்ச்சுரல்ஸ். பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, கவிதை போட்டின்னு தனித்திறமையை காட்டக்கூடிய களம். ஓடி போய் நான் வந்து பேச்சு போட்டியில் பேர் கொடுத்தேன். 10 பேர் வந்திருப்பாங்க. நான் வந்து சத்தம் போட்டு பேசினா முதல் பரிசு வாங்கிடலான்னு. அன்னைக்குன்னு பார்த்தா 62 பேர் வந்திருந்தானுங்க.
படிக்கிற பசங்க படிப்போட விட மாட்டானுங்க, பேச்சு போட்டிக்கு வருவானுங்க, கவிதை போட்டிக்கு வருவானுங்க. நான் முடிவு பண்ணிட்டேன், நீங்க என்ன தலைப்பு கொடுத்தாலும் ஐ வில் டாக் அபவுட் ஐயா அப்துல் கலாம். அவனு வெயிட் பண்ண எனக்கு ஒரு டோக்கன் நம்பர் வந்தது 43. எனக்கு முன்னாடி 42 பேர் பேசினா, அன்னைக்குன்னு பார்த்து 42 பேரும் அப்துல் கலாம் பத்தியே பேசினானுங்க. என்ன பண்றதுன்னு தெரியல, பரபரப்பு. பேச்சாளர் மேடை வந்து இப்படி உடனே அப்படி பேச மாட்டாங்க தெரியுமா. இங்க சில மாணவர்கள் இருந்தா சின்ன வயசுல வேற மாதிரி ட்ரெயின் இருப்பாங்க. மேலே ஏறி அந்த கிளாஸ் ரூம்ல மொத்தமே ஒரு 50 பேர் தான் இருப்போம். மேலே ஏறினோன்னா தாமரை போல இருக்கக்கூடிய நடுவர் அவர்களேன்னு கடிச்சு துப்பி முன்வரிசையில் இருக்கவங்களாம் முகத்தை தொடச்சிக்கிட்டே இருப்பாங்க, குற்றாலம் பாடலில் இருக்கிற மாதிரி. எனக்கு பயமா இருக்கும். இவெல்லாம் வீட்டில் சாப்பிடும் போது அம்மா கிட்ட ரசம் எப்படி கேட்பேன். அம்மா அவர்களை ரசத்தை எடுத்து வந்து அந்த அம்மா ஊத்தி விட்டுரும் மூஞ்சில. ஏன் கத்துறான்னு தெரியல. நான் யோசிச்சேன், ஆஹா இதுதான் நமது கடைசி வாய்ப்பு, வித்தியாசமா எதையாவது பண்ணணும். என்ன பண்ணலாம், எல்லோரும் மாதிரியும் பேசாம வித்தியாசமா பேசலாம்னு கொஞ்சம் கிரியேட்டிவிட்டியை யோசிச்சேன். என்னுடைய டர்ன் வந்தது. நீ கண்ட மாமனிதர்னு ஒரு தலைப்பு கொடுத்தாங்க. வேகமா எனது சிந்தனையை கலாம்ல இருந்து காந்திக்கு மாத்திக்கிட்டேன். மேல ஏறினேன். எல்லாரும் மாதிரி ஆரம்பிக்காம ஒரு கதை மாதிரி ஆரம்பிச்சேன். ஒரு ஊரில் ரயில் ஓடிக்கொண்டு இருந்தது, இப்படி ஆரம்பிச்சேன். ஜட்ஜ் எல்லாம் நிமிர்ந்து பார்த்தாங்க, யார் இந்த லூசு? தம்பி இது பேச்சு போட்டிப்பா. பேசுவேன் சார், பேசு. ஒரு ஊரில் ரயில் ஓடிக்கொண்டிருந்தது. ரயில் ஓடிய ஊரின் பெயர் தென்னாப்பிரிக்கா. ரயிலுக்குள் இருந்தது இந்திய இளைஞன். அவர் கண்களில் கனவு இருந்தது, கைகளில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் இருந்தது. இருந்தபோதும் அவரது மேனி கொஞ்சம் கருப்பாக இருந்தது. அந்த ஒரே காரணத்தால் அவர் கழுத்தை பிடித்து கீழே தள்ளினார்கள். கீழே விழுந்த மனிதனின் பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த். நிறவரிக்கு எதிராக எழுந்து நின்ற மனிதனின் பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த். காந்தின்னு ஆரம்பிச்சேன். உடனே கைத்தட்டல். அந்த அரங்கமே அப்படி குலுங்குச்சு. கிரானலாஜிக்கல் ஆர்டர்ல கடகடன்னு சொல்லிக்கிட்டே வரேன். தில்லையாடி வள்ளிமையை சந்திக்கிறாரு. தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வராரு. பண்டிதர் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், அண்ணல் அம்பேத்கர், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். சிலிர்த்து போய் பார்த்தாங்க. முடிவு பண்ணிட்டேன், முதல் பரிசு நமக்கு தான். கண் கலங்கி பார்க்கறாங்க. முடிவு பண்ணிட்டேன், முதல் பரிசு நமக்கு தான். முடிவுக்கு வரேன். அப்படிப்பட்ட உத்தமர் மகாத்மா காந்தி தியான மண்டபத்தின் வெளியே நடந்து வந்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு எதிரிலே துப்பாக்கியை தூக்கி கொண்டு, சட்டுன்னு எனக்கு கோட்சே பேரு மறந்து போச்சு. துப்பாக்கியை தூக்கி கொண்டு, கோட்சே வாயில வர மாட்டேங்குது. துப்பாக்கியை தூக்கி கொண்டு பின்னாடி இருந்த என் எச்ஓடி, தம்பி சுடுடா சுடுடான்றாங்க. இப்படியே நிக்கிறேன் சார். துப்பாக்கியை தூக்கி கொண்டு. நாம எதையாவது மறந்துட்டோம்னா லேசா கண்ண முடி யோசிப்போம். அப்பெல்லாம் பாவலா பண்றேன். ஒரு சைடு பிரெயின் சொல்லுது, டே கொன்னவன் பேரு கோல தான் ஸ்டார்ட் ஆகும். இன்னொரு சைடு பிரெயின் கேக்குது, டே கொன்னவன் பேரு கோல ஸ்டார்ட் ஆகும்னா கொன்னது கோவிந்த்சாமியா கோபால் சாமியா தெரியலையே. கோட்ஸே வாயில வரல. எவ்வளவு நேரம் இப்படியே நிக்கிறது, கை வலிக்குது, வேர்த்து கொட்டுது, கண்ணு கலங்குது. ஃபேனு கீழே நிக்கிறான வேர்த்து கொட்டுது. எனது வாழ்க்கையின் கடைசி வாய்ப்பு நண்பர்களே. என்ன பண்ணுவீங்க? அங்கிருந்து இறங்கி 17 வயசு இளம் கன்று குடு 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 குடுன்னு ஓடுறேன். ஒரு டிப்ரெஷன். என் காலேஜ் பின்னாடி ஒரு பாழும் கிணறு இருக்கு. அந்த வயசுல ஒரு டிப்ரெஷன் எல்லாரும் எடுக்கிற முடிவு தான். குடு 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 குடுன்னு ஓடி போய் காலேஜ் பின்னாடி இருந்த அந்த பாழுங்கணத்தையும் தாண்டி போய் கேன்டீன்ல முட்டை பப்ஸ் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எவ்வளவு பெரிய சோகமோ, சாப்பிட்டா குறைஞ்சிரும், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். இதுவும் போச்சா, என்ன பண்றதுன்னு. போட்டி முடிந்தது. முடிவுகள் அறிவித்தார்கள். ஸ்பீக்கரில் கேட்டுக்கொண்டிருந்தேன். வந்த நடுவர்கள் அருமையானவர்கள். மாணவர்கள் இப்படி பேசுனீங்க, மாணவிகள் பாருங்க எப்படி பேசுனாங்க, நியூஸ் பேப்பர் படிங்க எல்லாம் சொல்லி முடிவுக்கு வராங்க. எல்லோரும் நன்றாக பேசினாலும் முதலாம் ஆண்டு மாணவன் ராஜ்மோகன் ஒரு பையன் காந்தியை பத்தி வித்தியாசமா ஆரம்பிச்சு கிரானாலஜிக்கல் ஆர்டர்ல ஒரு கதை போல காந்தியை அப்படியே வரிசை கிரமமா கடகட கடகடன்னு சொல்லிக்கிட்டே வந்து கடைசில காந்தி செத்த துக்கத்தை சொல்ல முடியாம அழுதுகிட்டே போனான் பாருங்க. அவனுக்கு தான் முதல் பரிசுட்டார். அதிர்ச்சியில பப்ஸ் அப்படியே முழுங்கி. நம்ம தொகுப்பாளர் அற்புதமான தமிழ்ல பேசுறாரு. இத மாதிரி தான் ஒரு அம்மா, ராஜ்மோகன் இங்க இருந்தாலும் மேடைக்கு வரவுன்னு கத்துறாங்க. இருமா நானே வாயை தொடச்சிக்கிட்டு இருக்கேன்னு ஓடி போய் மேலே ஏறி கை கொடுத்து அந்த நடுவர் அப்பவும் கேட்குறேன், ஏன்பா அதான் பரிசு வாங்கிட்டு ஏன் முகம் ஒரு மாதிரி டல்லர்? நான் சொல்றேன், சார் தொண்டை அடைக்குது சார்ன்றேன். அதுக்கு அவர், ஏன்பா காந்தி அப்ப செத்த துக்கம் இன்னுமா தொண்டை அடைக்குதுன்னு. நண்பர்களே, ஆனா அந்த நொடியை நான் விவரிக்கிறேன் பாருங்க. எனது வாழ்நாளில் 17 வயது வரை கீழே இருந்து மேடையை பார்த்த ராஜ்மோகன், கீழே இருந்து மேடைக்காக கைத்தட்டிய ராஜ்மோகன், கீழே இருந்து மேலே இருப்பவர்களை பார்த்து வியந்த ராஜ்மோகன், வாழ்க்கையில் முதல் முறையாக பரிசளிப்பு மேடைக்கு மேலே ஏறி எனக்காக கைத்தட்டிய 100 பேரை கீழே பார்த்தபோது மீண்டும் பிறந்தேன், புதிதாய் பிறந்தேன். அந்த நொடி யோசிச்சேன், நம்ம என்ன வரல, இங்கிலீஷ் வரல, மேக்ஸ் வரல, தள்ளு,
என்ன வரும்? தமிழ் வரும். எல்லா புத்தகத்தையும் தமிழில் தேடி படித்தேன். அப்பெல்லாம் புத்தக திருவிழா சென்னையில் காயிதே மில்லத் கல்லூரியில் நடைபெறும். காயிதே மில்லத் கல்லூரியிலேயே தவமா கிடப்பேன். 5 ரூபாய் அனுமதி சீட்டை வாங்கிட்டு உள்ள போனோம்னா வெறும் 5 ரூபாய் செலவில் நீங்க திருவள்ளுவரை பார்க்க முடியும், கம்பரோட பேச முடியும், பாரதியோட விவாதம் பண்ண முடியும். பெரும் எழுத்தாளர்களாக அங்கே நடந்து போவாங்க. சுஜாதா நடந்து போவார். ஞானி ஒரு பானையில உண்டியல் மாதிரி வச்சு அதுல புத்தகங்களை போட்டுக்கிட்டு இருப்பாரு. ஜெயமோகன் நடந்து வருவாரு. எஸ் ராமகிருஷ்ணனை சுத்தி கூட்டமா இருக்கும். சாரு நிவேதா சுத்தி உட்காந்து 10 பேர் மத்தியில் அப்படியே ஜோக் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. பெரும் ஜாமவான்களை எல்லாம், பெரும் மனிதர்கள் எல்லாம் வெறும் 5 ரூபாய் செலவில் தொட்டுவிடும் தூரத்தில் புத்தக திருவிழா கொண்டு வந்து நிறுத்திச்சு. அதை கெட்டியமா பிடிச்சுக்கிட்டேன். புத்தக திருவிழாவிலேயே பேச்சு போட்டி நடத்தினாங்க. முதல் பரிசு தெரியுமா? இப்பவும் இருக்கான்னு தெரியல. 5000 ரூபாய் மதிப்பிலான புத்தகங்களை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். நாங்க விடுவனா நானு? அப்பெல்லாம் ஒரு புக்கு 20 ரூபா தான். அந்த போட்டியிலும் பங்கெடுத்து 3 முறை சென்னை புத்தக கண்காட்சியில் சிறந்த பேச்சு பாணவருக்கான பரிசை வாங்கியவன் நான் பெருமையோட சொல்றேன். ரெஸ்ட் ஹிஸ்டரி விஜய் டிவியில் தொடர்ந்து பட்டிமன்றம் பேசுறேன். எல்லா தமிழ் சங்கத்திலையும் போய் பேசுறோம். ஆனா ஒரு விஷயம் சமீப காலத்துல யூடியூப்ல அதிகமா பேசிய பிறகு அந்த இடத்துல எனக்கு உயிர்மை நேயத்தை பத்தி ஒரு மாற்று சிந்தனை வந்தது. அதுதான் எனது பேச்சுக்கான கருப்பொருள். நான் நேரடியா சொல்ல முடியாது, அறிவார்ந்த சபை புரிஞ்சுக்குவீங்க. ஒரு பிரம்மாண்டமான நடிகை, மிகப்பெரிய நடிகை, பெரிய சூப்பர் ஸ்டார் கூடலாம் நடிச்ச நடிகை. அந்த அம்மாவுடைய வீட்டுக்காரர் எதிர்பாராத விதமா தவறிட்டாங்க. அவருக்கு நுரையீரல் தொற்று ஏற்பட்டு புறாக்கள் அதிகமாக அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்ததால புறா எச்சத்தால நுரையீரல் தொற்று ஏற்பட்டு இறந்துட்டார். யாரை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும், தெரியாதவங்க பக்கத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இவ்வளவுதான். அது துக்ககரமான நிகழ்வு. அந்த அம்மாவுடைய குழந்தை நட்சத்திரம், அற்புதமாக நடிக்கக்கூடியவங்க. ஆனால் எதிர்பாராத நேரத்தில் அவர் தவறிட்டார். சார், நான் என்னுடைய அப்பார்ட்மெண்ட்டில் சார் நிறைய வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. குரூப்பில் உடனே டிஸ்கஷன் போகுது. பார்த்தீங்களா, புறாவால் ஒருத்தர் செத்து போயிட்டாரு. ஒருத்தர் ஐடியா சொல்றார், அப்போ நாம் என்ன பண்ணலாம்? புறாவெல்லாம் பட்டாசு கொளுத்தி தூக்கி போடுவோமா? ஃபெனாயில மேலேருந்து கொட்டினா என்ன? ஆசிட் அடித்தா என்ன? உண்டிகோல் வச்சு அடிக்கலாம். எனக்கு பதறிடுச்சு. என்னப்பா இப்படி பேசுகிறீங்க? ஏன் எல்லா நண்பர்கள்ட்டையும் விசாரிச்சா சென்னையில் 3/4 பேர் அடுக்ககத்தில் தான் இருக்கிறோம். எல்லா வாட்ஸ்அப் குரூப்பிலும் புறாவை கொல்வது எப்படின்னு கமெண்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு வேதனை தாங்க முடியல. நாம அப்பப்ப படித்து சேர்த்த இந்த ஞானம் இருக்கு பாருங்க, அது சும்மாவே இருக்க விடாது. நேரா போய் ஒவ்வொரு அபார்ட்மெண்ட்லையும் பேசுறேன். என்ன பிரச்சனை? ஏன் புறாவை வெறுக்கிறீங்க? மனிதன் முதலில் டொமஸ்டிகேட் பழக்கப்படுத்திய ஒரு உயிரினம் எது தெரியுமா? புறா. தமிழில் புறாவிடு தூதுன்னு ஒரு இலக்கியமே இருக்கு. சார்லஸ் டார்வின் உலகத்தை புரட்டி போட்ட மாமனிதர். அவருடைய வாழ்நாளில் லண்டன் பீஜியன்ஸ் கிளப், லண்டன் புறாக்கள் சங்கத்தில் வாழ்நாள் உறுப்பினர். 1881ஆம் ஆண்டு ஒரு புத்தகம் எழுதினார் டார்வின். அதுல நாய்களை பத்தி ஒரு அத்தியாயம் தான் எழுதினார், புறாக்களை பத்தி 4 அத்தியாயம் எழுதினார். நிக்கோலா டெஸ்லாவை பத்தி தெரியாதவங்களே இருக்க முடியாது. இன்னைக்கு டெஸ்லா பேர்ல தான் எலான் மஸ்க் கார் செஞ்சு ஸ்பேஸ்ல விட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த நிக்கோலா டெஸ்லா ஒரு புத்தகத்தில் பதிவு பண்ணியிருக்கிறாரு, இது பறவை அல்ல எனது காதலின்னு ஒரு வெள்ளை புறாவை பத்தி பேசியிருக்கிறார். இந்தியாவினுடைய தேசிய பறவை எது? மயில்னு எல்லாரும் சொல்லிடுவீங்க. தமிழ்நாடு அரசினுடைய மாநில பறவை எது? யாராவது சொல்ல முடியுமா? மரகத புறா தமிழ்நாடு அரசினுடைய மாநில பறவை. அதிகமாக நமது கண்களில் பட்டு கொண்டிருப்பது மாடப்புறா. மாடப்புறாவும் மரகத புறாவும் தமிழ்நாட்டினுடைய பொக்கிஷங்கள். இந்தியாவில் முதல் முறையாக இருந்த போஸ்டல் சர்வீஸ் தெரியுமா? புறா. ஒரு மன்னர் இன்னொரு மன்னருக்கு புறா விடு தூது தான் அனுப்புனார். நட்பு புறாவா இருந்தால் பதில் வரும், இல்லைன்னா புறா ரோஸ்ட், புறா 65 அந்த மன்னர் சாப்பிட்டுருவார். சுதந்திரத்தினுடைய விளிம்பில் நின்ற இந்தியாவில் காவல்துறையில் புறா இருந்தது. 1946ல அப்போ ஒரிசா, இப்போ ஒடிஷா, அவங்களினுடைய காவல்துறையில் புறாக்களுக்கு என்று ஒரு அணி உருவாக்கினாங்க. அதுதான் 83ஆம் ஆண்டு ஒரிசா வெள்ளத்தின் போது மாட்டிக்கொண்ட காவல் நிலையத்தில் மாட்டிக்கொண்ட காவலர்களை காப்பாற்றியது. 90ஆம் ஆண்டு வெள்ளத்தின் போது ஒரு ஊர் மூழ்கிருச்சு வெள்ளத்தில். அந்த ஊர் மூழ்கிருச்சுங்கிற செய்தியை வெள்ள போய் சொல்லிச்சு. 2ஆம் உலகப் போர்ல அமெரிக்கா மட்டும் தனது படைப்பிரிவில் 2 லட்சம் புறாக்களை பயன்படுத்துறாங்க. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல 192 அமெரிக்க படை வீரர்கள் மாட்டிக்கிட்டாங்க. அவங்கள சுத்தி 4 திசையில எதிரிகள் சூழ்ந்து நிற்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த படைப்பிரிவில் ஒரே ஒரு புறா இருந்தது, அது பேர் எமி. அந்த எமின்ற பந்தய புறாவில் ஒரு காலில் செய்தி கட்டி தலைமை காரியாலயத்துக்கு அனுப்பி மீட்பு குழுவினர் 192 படை வீரர்களை காப்பாற்றுறதுக்காக பதக்கம் கொடுத்தாங்க. எமின்னு ஒரு புறாவுக்கு. நம்ம இலக்கியங்கள்ல இருக்கு, இலக்கணங்கள்ல இருக்கு.
அப்படிப்பட்ட புறாவை பார்த்து ஏன் பயப்படுறாங்கன்னா ஒரு அச்சம். இதே புறாவை பந்தய புறாக்களாக வளர்க்குற நண்பர்கள் எனக்கு இருக்கிறாங்க. புவனேஸ்வர்ல இருந்து கட்டாக் வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வந்து முதல் பரிசை வாங்கக்கூடிய புறாக்களை பத்தி நாம வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை வளர்க்கக்கூடியவங்க இருக்காங்க, அவங்களுக்குலாம் ஒண்ணுமே வரலையே. அப்ப என்னன்னா சார், புறாவினால் ஒரு மரணம் வராது. புறா ஒரு இடத்துல சேருதுன்னு சொன்னா அது நம்ம வீடு இல்லை, அது வந்து ஒரு புது இடமா இருக்கும். எல்லோருக்குமான டெரஸ், எல்லோருக்குமான பால்கனி, எல்லோருக்குமான வராண்டா, அதை மாசத்துக்கு ஒரு முறையாவது சுத்தப்படுத்தணும். நமக்கு என்ன சிந்தனை, வீட்டை கூட்டி வாசல் வரைக்கும் வந்து வீதியில் விட்டுருவோம், தெருவை கூட்டி தெரு எண்டுக்கு வந்து அடுத்த தெருவில் விட்டுருவோம். நமக்கு எதுக்கு அடுத்தவன் குப்பைன்னு விட்டுருவோம். மாதத்திற்கு ஒரு முறை சரியாக சுகாதாரமாக அதை சுத்தம் செய்தாலே புறாக்களையும் கொல்ல வேண்டாம், நமக்கும் ஒன்றுமாகாது. உலகத்தில் புறாவோடு பேணி நட்பு பேணி வளர்ந்த சமூகம் நம்முடைய மனித சமூகம். அப்ப இந்த நடிகையினுடைய கணவருங்கிறதால ஒரு நியூஸ் சேனலாக அதை முதல்ல கேரி பண்ணாங்க. எல்லா நியூஸ் சேனலும் போட்டாங்க, எல்லா யூடியூபர்ஸும் போட்டாங்க. வேதனையாக இருந்தது எனக்கு. வேறு எந்த மொழிகளையும் விட தமிழ் மொழிக்கு உயிர்மை நேயம் அதிகம். அதனால தான் பாரதியார் பாடுகிற பொழுது காக்கை குருவி எங்கள் ஜாதியினர், கடலும் மலையும் எங்கள் கூட்டம்னர். தாலாட்டு பாடல் பாடாதவர் பாரதியார் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கொத்தி திரியும் அந்த கோழி அதை கூடி விளையாடு பாப்பான்னர். கோடி கூட சேர்ந்து விளையாட சொல்றாரு பாப்பாவை. எட்டி திருடும் அந்த காக்கை அதற்கு இரக்கம் காட்ட வேணும் பாப்பா. காக்கை எட்டி தான் வரும், திருட தான் செய்யும், அடிச்சு விரட்டாத, கொஞ்சம் இரக்கம் காட்டுன்னு பாப்பாக்களுக்கு சொன்னார். ஏன்னா பெரியவங்களுக்கு சொன்னா கேட்க மாட்டோம், பாப்பாக்களுக்கு சொன்னார் பாரதியார். உயிர்மை நேயம் என்பது நம்ம தமிழ் மொழியில, நம்ம தமிழ் என்பது நம்முடைய உயிருக்கு மேல் என்ற அந்த உயிருக்குள்ளார எல்லா உயிர்களும் வரும், எல்லா உயிர்களையும் பேணும். அப்ப புறாக்களை அடித்து விரட்டக்கூடாது. புறா மட்டும் கிடையாது, எந்த பறவையுமே அடித்து வரக்கூடாது. இதே மாதிரி வட இந்தியாவில் ஒரு சிக்கல் வந்தப்போ ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு வேண்டுகோள் வச்சார். உண்டிகோல் இருக்கு பாருங்க, நம்ம சின்ன வயசுல பயன்படுத்திருப்போம் உண்டிகோல். அப்படி இழுத்து கல்லை வச்சு அடிச்சோம்னா ஒரு பறவை கீழே விழுந்துடும். இந்த உண்டிகோலை திருப்பி கொடுக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு பரிசுன்னு அறிவிச்சார். கிராமத்தில் இருந்தவங்களாம் பரிசுக்காக உண்டிகோலை திருப்பி கொடுத்தாங்க. அந்த பரிசளிப்பு விழால இந்த பறவைகளினுடைய சிறப்பை எல்லாம் சொன்னார். நம்ப மாட்டீங்க, அந்த குழந்தைங்க, குட்டி குழந்தைங்க அதை கேட்டுட்டு அந்த எல்லா உண்டிகளையும் கொண்டு போயிட்டு புதைச்சிட்டாங்க. எவ்வளோ மோசமான கொலைக்கருவி, துப்பாக்கியை விட மோசமான ஒரு கொலைக்கருவியை விளையாட்டு கருவியாக நம்ம நினச்சிருக்கோமே, தூக்கி போட்டாங்க. இப்போ நம்ம குழந்தைகளுக்கு வாங்க, நாம் என்னத்தை அவங்களை காட்டுறோம், புறா என்பது டிசீஸ் கேரியர், புறா என்பது ஒரு மோசமான ஒரு விஷயம், வைரஸ் வருது, பாக்டீரியா வருதுன்னு சொல்லி 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 குழந்தைய அந்நியப்படுத்திடுறோம். அவனுக்கு நம்ம அந்த காலத்தில் சின்ன வயசில் விளையாண்ட ஏதோ ஒரு விளையாட்டு பொருள் யோசிச்சு பாருங்க. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, நீங்கள் 150 ரூபா இருந்தால் ஒரு தலையாட்டி பொம்மையை வாங்கிடலாம். ஆனால் அந்த தலையாட்டி பொம்மையால் இந்த மண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. காவிரி கரையோர மண் எடுத்து வெயிலில் 3 நாள் காய வச்சு, நிழலில் 3 நாள் காய வச்சு, அடிப்பாகம் செஞ்சு நடுப்பாகம் செஞ்சு தலை மாட்டும் போது உன்ன அது ராணி பொம்மை, இல்லை ராஜா பொம்மை, இல்லை செட்டி பொம்மை. இந்த 3 வகையான பொம்மையை எந்த பக்கம் முந்தி தள்ளினாலும் மீண்டும் எழுந்து நிற்கும், கிராவிட்டிக்கு அகைன்ஸ்டா. வாழ்க்கையில் கூட இருக்கவன் எப்படியாவது உன்னை கீழே வாரி விடுவான், கீழே விழுந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் எழுந்து நில் என்ற தன்னம்பிக்கையை சொல்லக்கூடிய பொம்மை தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை.